ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் நீங்கள் சீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்சளவுக்கு அப்டேட்ஸ் கேட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். வேறு ஏதாவது சீரியல் பற்றின அப்டேட்ஸ் வேணாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ மாதிரி நம்ம கமெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் வந்து நம்ம மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து காவேரி விஜய் மட்டும் தப்பு கிடையாது இந்த இடத்துல, காவேரி தான் தப்பு. ஸோ விஜய் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக செல்ஃபிஷாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ காவேரியும் பாவம் தான், விஜயும் பாவம் தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அது யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரே விஷயத்தில், அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்ததுமே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டார். அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. பிகாஸ் அவருக்கு என்ன சொல்கிறனே தெரியல, அதனால தான் அப்படி இருந்துட்டார் போல். ஒரு ஷாக்கிங் தான். நமக்கே அந்த ஷாக் இருக்கும்போது அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. அவர் வந்து விஜய் காவேரிக்காக எந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்க வீட்டில் அவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாம் பட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஹாப்பியாக தாத்தா பாட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே எங்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து சாரதா மட்டும் தான் எங்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்போ காவேரி கால் பண்ணுறாங்க. ஸோ காவேரி ஒரு ஹாப்பியான விஷயம் தான் பேசுகிறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேப்பில் இது எல்லாமே டீமோட பிளான் தான். இவ்வளோ நாள் வந்து காவேரியோட கேரக்டர் டேமேஜ் பண்ணாங்க, இப்போ விஜயோட கேரக்டர் டேமேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. பிகாஸ் வந்து அவர் எதுவுமே பண்ணல, அப்படி ஸ்டென்னாக நின்று அட்லீஸ்ட் அவங்க ஹக் பண்ணும்போது தட்டி விட்டுருந்துருக்கலாமே அப்படி தான் என்னோட வருத்தம். காவேரி இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஜய் பண்ணி இந்த ஒரு தப்புனால காவேரி முன்னாடி பண்ணாங்க இல்லையா, விஜய் வந்து விட்டு கொடுத்தது, விஜய் அவ்வளோ தூரம் இருக்கும்போது விஜய்க்காக பேசல, ஃபங்க்ஷனுக்கு சொல்லலை சொல்லி நம்ம நிறைய பேசினோம். அது எல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. நானுமே அதுக்கப்புறம் தான் யோசிச்சாங்க, அவங்க மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நானுமே அந்த கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குமே அது வந்து புத்திக்கு உரைச்சிச்சு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த விஷயம் பண்ணதில்ல, காவேரி பக்கம் நம்ம எல்லாருமே ஸ்டாண்ட் எடுத்தோம். பட் ஆனால் காவேரிக்காக விஜய் எவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம யோசிக்கவே இல்லையே. இதுதாங்க ரியல் லைஃப்லையுமே ஒரு விஷயம் நடந்தால் அந்த பழைய விஷயம் எல்லாத்தையுமே மறந்துடுறோம், டக்குன்னு இதுக்குள்ளே போயிடுறோம். அதுதான் ஒரு மைண்ட், ஒரு ஹியூமன் மைண்டோட மென்டாலிட்டி போல். காவேரி இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தோம். பட் அதே நம்ம விஜயத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா. அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு இப்போ உடனே இது மாதிரி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மனசில் இப்போ வரைக்கும் காவேரி தான் இருக்காங்க. ஆனால் ஏன் அவர் ரியாக்ட் பண்ண விடாமல் வச்சுருக்காங்க டீம். இந்த இல்லை டீமை தான் நான் மிஸ்டேக் சொல்கிறேன், இப்போயும் நான் விஜய் மிஸ்டேக் சொல்ல. முன்னாடி காவேரி தப்பு பண்ணியிருந்தாங்க, இப்போ விஜய் தப்பு பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுதாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஹக் பண்ணும்போது அது நார்மலாக இருந்தது, எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தம் அளிச்சிச்சு. ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா காவேரியை, அப்போ வெளியில் வந்து கை வச்சதுமே டக்குன்னு வந்து அவர் கையை விட்டுருவார். அப்போ வந்து ஸ்டனாகி நின்றுட்டு இருப்பார். அதே மாதிரி தான் நேற்றுக்கு நின்னார். ஸோ காவேரி முன்னாடி அந்த மாதிரி தான் நிற்கிறாரு. அங்கே அந்த மாதிரி இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு செமையாக வந்து கை தட்டி விட்டு கோவப்பட்டுட்டு போவார். அது ஏன் வந்து காவேரி முன்னாடி இந்த மாதிரி இது பண்ணணும், ஸ்டனாகி நிற்கணும், வெண்ணிலா பார்த்ததுக்குமே எல்லாமே மறந்த மாதிரி வெண்ணிலா தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தாட் ஆகிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்குது. ஒரு மாதிரி ஃபீலிங்காக அது மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்காது. ஃபீலிங்ஸ் லவ் ஃபீலிங் நான் சொல்ல வரல. ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு காவேரி வெண்ணிலா பார்த்தா பாவம் மாதிரி தான் வந்து மைண்ட் வச்சுட்டு இருக்காரு. அது என்ன நமக்கும் தெரியல, ஏன் இப்படி போட்டு சோதிக்கிறாங்கன்னு தான் தெரியல டீமு. ஸோ ரொம்ப அழகான கேரக்டர், ரொம்ப அழகாக லைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஒரு கேரக்டரில். அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டு. ஸோ இவ்வளோ நாள் காவேரி பண்ணாங்க, இப்போ விஜய் பண்ணுறாங்க. ஸோ கேரக்டரை மாற்றுறாங்களே தவிர டேமேஜ் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இப்போ காவேரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லாமல் இருக்கிறதா நல்லது, ஆனால் சொன்னால் நல்லாயிருக்கும். அது எல்லாரோட மைண்ட் செட்டுமே. தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்மளும் பார்க்க முடியும். சித்தரில் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பக்கம் யார் பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க, 2 பேருமே பாவம் தான். இது எல்லாத்தையுமே காரணம் டீம், வேறு யாருமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.